கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 9 நாம் வாசிப்போமானால், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வேதத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த நாட்களில் எழும்பும்படியாக கடந்த நாட்களிலே போன 10ஆம் தேதி நாம் பார்ப்போமானால், புதன்கிழமை அமெரிக்க தேசத்தில் மரித்த இரத்த சாட்சியாக சார்லி அவர்களை குறித்து நாம் அநேகர் இந்த ஒரு வாரங்களாக கேள்விப்பட்டிருப்போம். பிரியமானவர்களே, இவர்களைப் போல வாலிபர்கள் மத்தியில் ஒரு அனாய்டிங்கோடு வசனத்தின்படி எடுத்து சொல்லும்படியான ஊழியர்கள் விசேஷமாக இந்திய தேசத்தில் எழும்பும்படியாக, தமிழ்நாட்டில் எழும்பும்படியாக, வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஊழியர்களை பிசாசானவன் இந்த நாட்களில் எழுப்பாதபடிக்கு வசனத்தின்படி கனியுள்ள ஊழியர்கள் எழும்பி வாலிபர்களை வசனத்தின்படி நடத்தும்படியாக, வாலிப பிள்ளைகள் இந்த நாளில் ஃபோனுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் இப்படி அடிமையாகி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஒரு நிமிஷம் இப்படி நம்ம ஜெபிக்கலாம் என்று இந்த வேளையில் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? வாலிபர்கள் மத்தியில் வசனத்தின்படி வாழ்ந்து சாட்சியாய் ஆண்டவர் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக. இப்போ பாருங்க, இதுவரைக்கும் அமெரிக்கா தேசத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தார், இரத்த சாட்சியாய் மரித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு அநேகருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இப்படி மறைவாக இருக்கிற அநேக வாலிபர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர்களெல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். இரத்த சாட்சியாய் மரிப்பது தேவ சித்தமாக இருந்தால் அதன்படி வெளியே வரட்டும். இல்லை என்றால் வார்த்தையின்படி வாழ்ந்து கனியுள்ள ஒரு ஜீவியத்தை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் எழுப்புதல் நம் தமிழ்நாட்டில் காணப்படும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபர்கள் மத்தியில் காணப்படுகிற எல்லா குழப்பங்களும் விலகட்டும், பயங்கள் விலகட்டும். இந்த சார்லி மரித்தார், நம்மளும் கர்த்தருக்காக எழும்புனா இப்படி ஒரு சூழ்நிலை வருமா என்று கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் வசனம் கிரியை செய்யட்டும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அதை போல மரித்த ஆண்டவரே, இரத்த சாட்சியாய் மரித்த அந்த சார்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிற 2 பிள்ளைகளையும் அங்கே உள்ள அமெரிக்க தேசத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே அவருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரே அப்பா தகப்பனை இப்போது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இன்னும் அநேக சார்லஸை எழுப்பி நீர் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துக. உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியாக நம் தேசத்திலும் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.